ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஹரி. சினிமா பஸ் அப்டேட்ல ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் என்ன கொண்டு வந்திருக்கேன். ரஜினி சார் இப்போ மும்பைக்கு போயிருக்காரு. அங்க ஆகாஷ் அம்பானியோட கல்யாணத்தை அட்டன் பண்றதுக்காக போயிருக்காரு. ஸோ அம்பானி வீட்டு ஃபங்க்ஷன் இது. ஸோ மிக சிறப்பாக நடந்துருக்கு. அதுல ரஜினி சார் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப கெத்தா போயிருக்காரு. அவர் மட்டும் போல அவருடைய மகள், அவருடைய அந்த மருமகன், இப்ப லேட்டஸ்டா கல்யாணம் நடந்தது பாத்தீங்களா அவங்க வீட்டுல. சோ அவங்களுடைய புதுசா கல்யாணம் தம்பதியர்கள் அவரையும் கூட்டிட்டு போயிருக்காங்க. சோ அங்க பாத்தீங்கன்னாக்கா வேற லெவல்ல அவருக்கு வந்து ரிசப்ஷன். நீங்க அந்த வீடியோ லிங்க் போய் முதல்ல பாருங்க. அந்த வீடியோக்கான லிங்க் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் செக்ஷன்ல தந்திருக்கேன், மறக்காம போய் பாருங்க. ரஜினி சார் அங்க வந்து நின்று எவ்வளவு பிளாஷ் விழுதுன்னு மட்டும் பாருங்க. ஒரு பாலிவுட் ஸ்டாருக்கு இருக்கிறத விட அதிகமான லெவல்ல இருக்கு அவருக்கான ரிசப்ஷன் அங்க. ஸோ மிகப்பெரிய லெவல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லாரும் எதிர்பார்த்திருந்த ஒரு தருணம் அது. ஸோ அவ்வளோ பிளாஷ், அவ்வளோ போட்டோஸ் அவர் மேல. ஸோ எல்லாரும் ரஜினி சார் இப்படி திரும்ப, ரஜினி சார் இந்த பக்கம் பாருங்க, ரஜினி சார் ரைட் சைட்ல திரும்புங்க சொல்லிட்டு எல்லாரும் அவர் வளைச்சு போட்டோ எடுக்கிறாங்க. அவங்க இஷ்டத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா ரஜினி சார் எப்படி எல்லாம் வந்து அவங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பாத்தீங்கன்னாக்கா அவங்க ரொம்பவே வந்து ஈகரா இருந்திருக்காங்க. நல்லாவே தெரியுது ரஜினி சாரோட வருகைக்காக. அதுல பாத்தீங்கன்னாக்கா ஒருத்தவங்க வந்து மா கௌசம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து ஒரு எனர்ஜெட்டிக்கா, ரொம்பவே வந்து ஒரு சந்தோஷத்தோட உச்சியில போயிட்டு பாத்தீங்கன்னாக்கா ரொம்பவே வந்து அவங்க வந்து ஒரு மாதிரி எக்ஸைட் ஆயிருக்காங்க தான் சொல்லணும். அந்த வேர்டுக்கான மீனிங் பாத்தீங்கன்னாக்கா மதர் ப்ராமிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஆன் ஸ்வேர் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லுவோம். உண்மையாலுமே அப்படின்றத பிரதிபலிக்கக்கூடிய அந்த வேர்டு தான் அது. ஸோ அதை அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னாக்கா ரஜினி சாரோட அந்த ஸ்டைலை பார்த்துட்டு எந்த அளவுக்கு அவங்க இம்ப்ரெஸ் ஆயிருக்காங்க. இந்த வயசுல ரஜினி சார் அப்படி ஸ்டைல் சாம்ராட்டா இருக்காரு அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அங்க மிகப்பெரிய வரவேற்போட பார்த்தீங்கன்னாக்கா கெத்தா வந்து என்ட்ரி ஆயிருக்காரு ரஜினி சார். மறுபடியும் சொல்றேன், அந்த வீடியோ லிங்க் போய் மறக்காம போய் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அங்க வந்து அந்த போட்டோகிராஃபர்ஸ், அங்க இருக்கிற பத்திரிகையாளர்லாம் வந்து அவ்வளோ கிரேஸா இருந்திருக்காங்கன்றது நல்லா தெரிஞ்சிருக்கு. ஸோ ரஜினி சாருக்கு இருக்க அந்த மாசு, அந்த ஒரு வரவேற்பு பார்த்தீங்கன்னாக்கா வேற யாருக்குமே இந்தியாவில் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு தெரிவிக்க விட்டுருக்காரு ரஜினி சார். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட கருத்து என்னன்றதை நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.